நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2025 பார்ப்போங்க. குரு பகவான் யார் அப்படின்னா, இருக்கிற 9 கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க. குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு 3க்கு வர்றாரு, 6க்கு வர்றாரு, 12க்கு வர்றாரு, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பயப்படவே வேணாங்க. குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க. எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க. இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த 1 வருட காலமா இருந்தாருங்க. இப்போ மிதுனத்துக்கு போறார். ரிஷபத்துல மிருகஸ்வரிடம் 2ஆம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு மிருகஸ்வரிடம் 3ஆம் பாதத்துக்கு போறார். என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி போறாருங்க. மிருகஸ்வரிடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க. மிருகஸ்வரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் நீங்க அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஆடி மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் போறாருங்க. இந்த பீரியட்ல பாருங்க, திருவாதிரைக்கு உண்டான வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியங்கள்லாம் கிடைக்குங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 12ஆம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க. சாமிக்கு அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க. இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். மறுபடியும் சனி பகவான் வக்ரமாகுவார், அதிச்சாரமாகுவார். அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல தானம் பண்ணும்போது குரு பயிற்சி பலன்கள் இன்னும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சரிங்க, இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம். மேசராசிக்காரங்களுக்கான 2025 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான்ங்க. அதனால மேசராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு வேகத்தோட இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தினால உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க. நல்ல தைரியசாலியா இருப்பாங்க, தன்னம்பிக்கையா இருப்பாங்க, மனசுல பட்டதை பளிச்சுன்னு பேசக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும். இதனாலே பாருங்க ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வருங்க. இவ்வளவு சிறப்பான தைரியமான வீரமான மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7 சனி வந்துருச்சு அப்படின்னு ஒன்னும் பெருசா கவலைப்படாதீங்க. விரைய சனி குரு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துல இருந்து ஓரளவுக்கு பணவரவை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்ப உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க. குரு பகவான் 7 சனி வேற ஆரம்பிச்சிருச்சுங்க. குரு பகவான் வேற 3ஆம் இடத்துக்கு போறாருங்க. எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு ஒன்னும் கவலைப்படாதீங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட முயற்சியை கொடுக்கக்கூடிய இடங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சூப்பரா சக்சஸ் ஆகுங்க. நிறைய பயணங்கள் போவீங்க. 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 5ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா 9ஆம் பார்வையா 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் சூப்பர் இடத்தை பாக்குறாருங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், இல்ல வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல கிளியர் ஆகுங்க. உங்களுக்கு கரெக்டான ஹியரிங் எய்டு கிடைக்கிறதுல இருந்து ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கிறதுல இருந்து எல்லாம் கிடைச்சி உங்களுக்கான பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாம நிறைய சிறு பயணங்கள் போவீங்க. அந்த சிறு பயணத்தால உங்களுக்கு நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க உங்களோட இளைய சகோதரத்தை பத்தி சொல்ல போகுது. அப்ப உங்களோட இளைய சகோதரருக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதுல ஒரு தடைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல அவங்க ஒரு காலேஜ்ல சேர்றதுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதாகட்டும், இல்ல அவங்களுக்கு நீங்க திருமணத்துக்காக ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதாகட்டும், அவங்களுக்கு ஒரு தொழில் அமையணும் அப்படின்னா அந்த தொழில் அமையறதாகட்டும், இந்த குரு பயிற்சி காலம் ரொம்பவே சாதகமா இருக்குங்க. ரொம்ப நாளா எனக்கு பிடிச்ச ஒரு 2 வீலர் வாங்கணுங்க, எனக்கு என்னோட ட்ரீம் பைக் ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது வாங்கவே
முடியல அப்படின்னா அது இந்த குரு பயிற்சி சமயத்துல இந்த 1 வருட காலங்கள்ல கட்டாயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 வீலர் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 3ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம 2 வீலரையும் குறிக்குங்க. அது மட்டும் இல்லாம போட்டித் தேர்வு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க, 1/2 மார்க்ல போகுதுங்க, 1 மார்க்ல போகுதுங்க, அச்சா போங்க இனிமே நான் எழுதவே இல்லை அப்படின்னு ஒரு வேதனையில இருந்தீங்கன்னா அந்த வேதனையும் உங்களுக்கு இந்த வருடம் தீரப்போகுதுங்க. உங்களோட முயற்சிக்கு தகுந்த ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. அடுத்து இந்த 3ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் தனது 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க. இது பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 7ஆம் இடம் அப்படிங்கிறது இது வரைக்கும் காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணமே ஆகல, 5 வருஷமா பாத்துட்டு இருக்காங்க, 7 வருஷமா பாத்துட்டு இருக்காங்க, எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் கூட கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கும் இப்ப உங்களுக்கு குருவோட பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை கிடைக்குங்க. இதுல எந்த விதமான மாற்றமோ சந்தேகமோ இடமே இல்லை. அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம். இது வரைக்கும் ஒரு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுங்க, 7 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நிறைய பேர் எங்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சமயத்துல குருவோட அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வரக்கூடிய குரு பயிற்சியில இருந்து பாருங்க, போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, குழந்தை பாக்கியம் நல்லபடியா கிடைக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது பிசினஸ் பார்ட்னர்ஸ்ங்க. எனக்கும் பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. நான் எது சொன்னாலும் அவர் ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப அவர்கிட்ட உட்காந்து மனம் விட்டு பேசுங்க. இந்த மாதிரி உங்களோட பிசினஸ் பிளான் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க. கட்டாயம் அவர் உங்களோட ஒத்து வருவாருங்க. பிசினஸ்லயும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் கட்டாயம் நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 7 சனியும் வருது. 7 சனி சமயத்துல நீங்க எந்த அளவு உழைக்கிறீங்களோ குருவும் இப்ப உங்களுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாங்க. எந்த அளவு உழைக்க அதுக்கான பலனை கட்டாயம் உங்களுக்கு குரு பகவான் கொடுத்தே தீர்வாருங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஒண்ணு சொல்றேங்க, அவங்க ஒண்ணு சொல்றாருங்க. அதாவதுங்க அவரை பாக்குற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா என் வீட்டுக்காரர் கண்ணுல பாத்துட்டேன்னா போதுங்க, ஏன் தான் அவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ற பெண்களாகட்டும், ஆபீஸ்ல இருக்கும் போதெல்லாம் நல்லாதாங்க இருக்கு, வீட்டுக்கு வந்தாதான் ஏன்டா வீட்டுக்கு வந்தோன்னு இருக்குதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த மேசராசி ஆண்கள் ஆகட்டுங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு விடிவு காலம் வரப்போது 2 பேரும் உட்காந்து மனம் விட்டு பேசுவீங்க. ஃபேமிலியோட வெளியே போறதுக்கான சூழல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால குடும்பத்துல மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் குரு பகவான் உங்களுக்கு வாரி வாரி கொடுக்க போறாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னாங்க நிறைய புதிய மனிதர்களோட தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இதன் மூலியமாக உங்க பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம், உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரியான அமைப்பை 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தராருங்க. அடுத்து குரு பகவான் தனது 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 7ஆம் பார்வையாக 9ஆம் இடம். 7னா வாழ்க்கை துணை, 9னா டிரான்ஸ்பருங்க. அப்ப உங்களோட வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில இருப்பீங்க, அவங்க பெங்களூர்ல இருப்பாங்க, நாங்க 2 பேரும் ஒரே இடத்துலயே இருக்க முடியாதா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல 9, 7 தொடர்ந்து வர்றதுனால கம்பல்சரி உங்க வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சு உங்க கூடவே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப கட்டாயம் சரியாகுங்க. உங்க அப்பா மூலியமாக உங்களுக்கு பணவரவு, குறிப்பா பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்துல ஏதாவது வில்லங்க இருக்குங்க. அதாவதுங்க சும்மா பக்கத்து தோட்டத்துக்காரங்க பாருங்க ஒரு அடிக்கானால கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸ் எங்களுக்கு சாதகமா முடிய மாட்டேங்குதுங்க, ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட எந்த சொத்துக்கள் பிரச்சனையில இருந்தாலும் இந்த சமயத்துல அந்த வில்லங்கங்கள் பெர்ஃபெக்டா தீருங்க. அதே மாதிரி நான் காசி போலான் இருக்கேங்க, ராமேஸ்வரம் போலான் இருக்கேன், ரொம்ப நாளா ஆசைங்க ஹரித்வார் போகணும், அதுக்கெல்லாம் இப்ப நேரம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க 9ஆம் இடம் இந்த வெளிநாட்டை கொடுக்கக்கூடிய இடங்க. வெளிநாடு போகணும், நான் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்க மாணவர்களுக்காகட்டுங்க, இல்ல நான் வேலை நிமித்தம்
நிமித்தமாக வெளிநாடு போகணுங்க, ஆன்சைட் போகணுங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் கம்பல்சரி இப்ப உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உங்க ஜாதகத்திலையும் கிரகநிலைகள் வலுவாக இருக்கிற பட்சத்துல 100% வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க. எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாங்க. திருமண பாக்கியமாகட்டும், குழந்தை பாக்கியங்களாகட்டும், உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலம். ஏன் அப்படின்னா குருவோட பார்வை 9ஆம் பார்வை 11ஆம் இடம், அதாவது ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் குருவோட பார்வைப்படுதுங்க. அப்ப கட்டாயம் உங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். இதெல்லாம் உங்க லட்சியம் அப்படின்னு நீங்க லைஃப்ல வச்சிருக்கீங்களோ, இதெல்லாம் எய்ம் அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்ல வச்சிருக்கீங்களோ, அந்த எய்ம் எல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து நிறைவேறுங்க. 11ஆம் இடம்ங்கிறத நம்ம லாபஸ்தானத்தையும் சொல்லுவாங்க. அப்ப கட்டாயம் பணவரவுன்னு இருக்கும். ஏன் தொழில் நல்லா இருந்தாதானே நமக்கு பணவரவு நல்லா இருக்கும் அப்படின்னா மறைமுகமா நமக்கு தொழிலுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஏன்னா பிசினஸ் பார்ட்னரும் நம்மளோட வந்து ஒத்துழைச்சு நம்ம பிசினஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ண போறார். நாமளும் வந்து சோம்பேறித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தொழிலோட கண்ணும் கருத்துமா தொழிலை பார்க்க போறோம். சனி பகவான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவார். தொழில ஒரு நல்ல முன்னேற்றம், தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி தொழிலை விரிவாக்கம் பண்ணி அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆகட்டுங்க, ப்ரமோஷன், நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த இடம் மாறுதல், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இந்த சமயத்துல அது வந்து கட்டாயம் தீரப்போகுதுங்க. இல்ல சொத்து பிரிக்கிறதுல உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரருக்கும் உங்க இளைய சகோதரருக்கும் பிரச்சனை இருந்தா கூட 3ஆம் இடம் 9ஆம் இடம் சம்பந்தப்படுறதுனால கட்டாயம் உங்களோட அந்த பாக பிரிவினை உங்களுக்கு சுமூகமா வந்து கட்டாயம் நடைபெறுங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க. 11ஆம் இடம் காரிய வெற்றியை குறிக்குங்க. நிறைய காரியங்கள் நீங்க சக்சஸ் பண்ண போறீங்க. சேவை மனப்பான்மை கொண்டு நிறைய பேருக்கு வந்து தானம், தர்மம், பரிகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நல்லா பண்ணுவீங்க. இன்னும் வந்து இந்த காலத்தை, இந்த ஒரு வருஷ காலத்தை, குரு பயிற்சி காலத்தை நீங்க சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கேங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்துல வந்துட்டு குரு போகிற சமயத்துல தேங்காய் இளநீர் வந்து நீங்க இல்லாதவங்களுக்கு தானம் பண்றதும், இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு வந்து தேங்காய் இளநீர் தானம் பண்றது ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி ஒரு வாழைப்பழத்தை திருவாதிரை நட்சத்திரத்துல குரு பகவான் போகும்போதுங்க 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வாழைப்பழம் வாங்கி தானம் பண்ணுங்க. முருகனுக்கு செவ்வாழைப்பழம் வாங்கி தானம் பண்ணுங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்துல குரு பகவான் வரும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு அவர் மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பாருங்க. அதே மாதிரி சனி பகவான் வழிபாடும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாங்க பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தாங்க. உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரா, நீசமா இருக்காரா, எந்த இடத்துல இருக்கார், இப்ப உங்க ராசியில குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போறார், இந்த மாதிரி பொறுத்துதான் இந்த குரு பலன் ஆகட்டும் இல்ல சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தை பரிபூர்ணமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க. நன்றி, வணக்கம்.